ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு லக்ஷய் வாக் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபை ஆகி வரும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில கமெண்ட்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். பாலமுருகன் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அடுத்த வீடியோல ஆய் சொல்லியிருக்காரு. ஆய் பாலமுருகன். எனக்கு இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ்ல எல்லாருமே என்ன தம்பி தான் கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமா என்ன அண்ணான்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்காக ஒரு டெடிகேட் பண்ணணும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம் வாங்க. மோகனகிருஷ்ணன் அண்ணா வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர்ப்பா தம்பி, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்யூண்ணா, சப்போர்ட் பண்ணிக்கினே இருங்க. பாலாஜி அண்ணா வந்து என்னோட எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா திருப்பதியில் இருக்கேன்னு தானே நினச்சிங்க? அதுதான் இல்லை, நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான மலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மலை கோயில் என்ட்ரன்ஸ்லே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ஸ்டெப்ஸும் இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப்ஸ்ல போக முடியலன்னா கார்ல கூட போகலாம், 2 வீலர் எதுல வேணாலும் போகலாம். ஒரு சின்ன மலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அவ்வளோ பெரிய மலை கூட கிடையாது, சின்ன மலை தான், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்னு. பெரியவங்க கூட ஈஸியாகவே ஏறிடலாம். இது அவ்வளோ பெரிய மலை கூட கிடையாது, சின்ன மலை தான், ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கும் போகிறதுக்கு. ஏறி போகும்போதே ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போங்க. அங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது. அங்கே வந்து இந்த கொரோனா டைமில் இந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா கம்பல்சரி மாஸ்க் போட்டு போங்க. ஏன்னா அங்கேயே போர்டு வச்சுருக்காங்க. கோயில் மேலே வந்துட்டாங்க. நான் வந்து கோயில் மேலே ஏறிட்டேன். இப்போ இறங்க போகிறேன். கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கீழே இறங்கிட்டேன். ஏறுறது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. கீழே வந்து சல்லுன்னு வந்துட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் மேலே இருந்து கீழே வந்தேன். முன்னாடி கீழே இருந்து மேலே போனேன். இருந்து நீங்கள் அவுட்டிங் போகணுன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் இந்த கோயிலை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்காக தான் மேலே ஏறி இறங்கினேன். இப்போ வந்து நம்ம காரில் போக போகிறோம். காரில் அவ்வளோ ஈஸியாகவே போயிடலாம். சின்ன மலைனால ஒரு மேலே போகிறது ரொம்ப ஈஸி தான். 2-3 டர்னிங்ஸ் தான் இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. மேலே ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அதுவும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதுதான் காரில் போகிற வழி. சின்ன மலை மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்.
கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அலோட் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து அந்த வியூ பாயிண்ட்டும் காமிக்கிறேன். செமையான வியூ பாயிண்ட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து கோயில் பேக் சைட் போய் பார்த்தேன். இதுதான் கோயில் பேக் சைட். பாருங்க எவ்வளோ தேங்காய், எதனா வேண்டுதெல்லாம் இருக்கும் போல. எல்லா மரத்துலயும் ஃபுல்லா தேங்காவா தான் இருக்கு. நான் டக்குன்னு ஷாக் ஆயிட்டேன், இவ்வளோ தேங்காவா. பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல எவ்வளோ தேங்காய் கட்டியிருக்காங்கன்னு. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்லங்க அந்த வியூ பாயிண்ட். இதுதான் இந்த வியூ பாயிண்ட். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நீங்க வீடியோல பார்க்கறதுக்கு பதிலா நேர்ல போய் பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பிளேஸுக்கு போயிட்டு. இந்த கோயில் டைமிங்க நிறைய டீட்டெயில் போட்டிருக்காங்க டைமிங் பத்தி. நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷய் vlog தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற